நீலவானம், எல்னினோ வெயில், எங்கே பார்த்தாலும் ஒரே வெக்க, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இது எங்கள் தோட்டம், எங்கள் காடு. என்னுடைய மக தொட்டியில் தூங்கிக்கிட்டு இருக்கா. ஏசி தோற்று போயிடும், அவ்வளோ இனிமையான காற்று. இந்த வெயிலுக்கு மரம் ஏறணும். தென்னை மரம் ஏறி இளநி வெட்டியாச்சு. இந்தா இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இயற்கையின் பானம். இதை விட ஒரு வாழ்க்கையில் வேறு என்ன வேண்டியிருக்கு? நம்ம தோட்டத்து இளநீ, தென்னை மரத்துக்கு அதிக விளைச்சல் வரணும் அப்படின்னு ரசாயனம் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம். எந்த ஒரு ரசாயனம் இல்லாமல் இயற்கையில் விளைஞ்ச அருமையான சுவையான இளநீ இன்றைக்கி என் மனசையும் என் வயிறையும் நிரப்புது. அருமையான சுவை. இளநீனோ வெயில்னா எந்த வெயில் வந்தாலும் இந்த இளநிக்கு ஈடாகாது. இளநியை குடித்தாச்சு, இப்போ வெட்ட போகிறோம். இயற்கையின் கரண்டி, ஸ்பூன் இதுதான். இந்த சுவை இந்த கரண்டியில் வச்சு திங்கிறப்ப எவ்வளோ அருமையாக இருக்கும். அமிர்தம் 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 அப்படின்னா இதை திங்கிறப்ப தான் தெரியுது. எல்லாம் சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. நான் சொர்க்கத்தை இந்த நிமிடத்தில் அனுபவிக்கிறேன். இதை விட எனக்கு வேறு ஒரு சொர்க்கம் தேவையில்லை. நாளைக்கு என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல. சொர்க்கத்தை அனுபவிச்சிட்டேன், தூக்கி அங்கே போட்டாச்சு. இந்த கழிவு வந்து என்னோடய தோட்டத்துக்கு உரமாயிடும். இங்கே எதுவுமே எனக்கு கழிவு கிடையாது. நீங்கள் கழிவுன்னு சொல்கிற இது வந்து எனக்கு வந்து உரமாயிடும். இந்த அடுத்ததில் இருக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இதையும் தூக்கி எரிஞ்சாச்சு. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்குறீங்க, நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ்கிறேன், அவ்வளோதான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவோம், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு வள்ளுவர் சொல்லுவார். பகுத்துண்டு வாழ்வோம். இளநீ குடிக்க வாங்க.